ஞானகுரு கோலமா மகரிஷியை பற்றி உணர்த்தக்கூடிய சில உண்மை நிலைகளை நாம் பார்ப்போம். என்றால் ஆதியிலே ஒவ்வொரு ரிஷிகளும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கென்று பல வழிமுறைகளை அவர்கள் செயல்படுத்தினாலும் அரசர்கள் வந்த பின் அரசர்கள் காலத்தில் இதையெல்லாம் சில நிலைகள் மாற்றி அமைத்து விடுகின்றார்கள். ஆக மாற்றி அமைத்த நிலைகளைத்தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக மூகாம்பிகை ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் ஆதியிலே அவர் தாய் சக்தியை எடுத்து வளர்த்து கொண்டாலும் கூட அங்கே அவர் முதலில் அவர் செயல்படுத்தியது சிவலிங்கம் தான். ஆக மூகாம்பிகையில் இருக்கக்கூடியது அந்த சிவலிங்கம் தான். அதில் சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் சரிபகுதி தங்க ரேகை இருக்கும். அது சாலி கிராமக்கள் தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு சரிபகுதி விஷ்ணு அம்சமும் சரிபகுதி சிவ அம்சமும் என்று அதை சொல்வார்கள். ஆனால் இங்கே சரிபகுதி சிவ அம்சம் விஷ்ணு அம்சம் என்றால் அதற்கு என்ன விளக்கம் என்றும் ஞானகுரு அவர்கள் இங்கே உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் இந்த பூமியின் தன்மையிலே சரிபகுதி வெப்பம்தான் இருக்கின்றது. ஆக அது விஷ்ணு அவதாரம். ஏனென்றால் சூரியனுடைய அலைகள் பூமியிலே பட்டு அந்த வெப்பத்தன்மையினால் தான் இந்த பூமி அதுவே இயக்க சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் புறநிலைகள் இந்த பூமியை நாம் எடுத்துக்கொண்டால் அது சிவம், அது திடப்பொருள், அது சிவ அம்சம். அது சிவமாகும் பொழுது ஒரு பொருள், அப்படி சிவமாக சிவலிங்கமாக இருப்பது சிவம், அதற்குள் வெப்பமாக இயக்குவது பராசக்தி சிவ அம்சம். ஆக இந்த விஷ்ணு அம்சத்தில் சரிபகுதி என்று வரப்படும் பொழுது வெப்ப அலைகளும் வெப்பத்தினால் ஈர்க்கும் காந்த அலைகளும் சேர்ந்துதான் மற்ற உணர்வுடன் இணைந்து அது செயல்படுகிறது. இப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் காரண காரிய பெயர்களாக வைத்துத்தான் ஆதியிலே ஒவ்வொரு ரிஷியும் கொடுத்து சென்றார்கள். ஆக சரிபகுதி சிவ அம்சம் சரிபகுதி விஷ்ணு அம்சம் என்ற உட்பொருளை நாம் புரிந்து கொண்டால் இயற்கையுடைய நீதிகளை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆக கோலமா மகரிஷி அவருடைய தத்துவங்களை இப்படித்தான் வெளிப்படுத்தி சென்று அந்த சரீரத்தில் முடியாத நிலையில் கொண்டு பின்னாட்களிலே அதற்கு உகந்த உடலாக தேர்ந்தெடுத்து ஆதிசங்கருடைய உடலில் புகுந்துதான் இந்த தன்மைகளை அவர், அதாவது 2000 ஆண்டுகளுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம் இந்தியா முழுவதுமே சுழன்று அரச காலத்தில் செயல்படுத்தப்பட்ட சில நிலைகளை அவர் அத்வைதம் என்ற தத்துவப்படி உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார். ஆக அதே சமயத்தில் ஞானகுரு இங்கே சொல்வது 1989 வருடம் இதுபோன்று ஒவ்வொரு ரிஷிகளை பற்றியும் ஒவ்வொரு வார காலம் உபதேசித்து வரும் நிலையில் அந்த கோலமா மகரிஷியை பற்றி உபதேசித்து வரக்கூடிய காலத்தில் தான் என்ன பேசினமென்றே எனக்கே தெரியவில்லை. காரணம், அந்த கோலமா மகரிஷி ஆதிசங்கருடைய உடலில் புகுந்து வளர்க்கப்பட்ட நிலைகள் அவரை எண்ணி யாம் பேசும் பொழுது அவருடைய நிலைகளே ஆதியிலே அவர் வாழ்ந்த காலத்தில் பல யாத்திரைகள் செய்யப்பட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று மக்கள் துவைத தத்துவத்தில் அபிஷேகங்கள் என்ற பெயரில் பல நிலைகள் அரசர் காட்டிய வழியில் தவறான வழிகளில் செயல்படும் நிலைகளை அதை மக்களுக்கு அது உண்மைகளை உணர்த்தி அந்த மக்களுக்காக வருந்தி ஆற்றமிக்க சக்திகளை ஒவ்வொருவரும் அத்வைதம் சூட்சமமாக இருப்பதை பெற வேண்டும் என்று எப்படி அன்று வருந்தி அந்த மக்களுக்கு இந்த நல்ல நிலை பெற வேண்டும் என்று அது வெளிப்படுத்தினாரோ அதை போன்றுதான் இங்கே யாம் தபோவனத்திலே உபதேசம் செய்யும் காலத்திலும் அந்த ஆதிசங்கருடைய உணர்வுகள் தான் 2-3 நாட்களாக அந்த அத்வைத தத்துவத்தை அவர் வாழ்ந்த காலத்தில் எதை வெளிப்படுத்தினாரோ அந்த ஊடுருவி மனிதனுக்குள் வளர்க்கப்பட்ட ஆசை என்ற நிலைகளுக்குள் நல்லது எண்ணினாலும் கூட முடியாத நிலைகள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த சக்தியின் தன்மை மாற்றுவதற்காக காசியிலிருந்து இந்தியா முழுவதும் பல வகைகளில் பல இடங்களுக்கு யாத்திரையாக சென்று ஒவ்வொரு உயிரையும் வேண்டி மக்களுக்கு அந்த ஆற்றல் மிக்க சக்தி பெற வேண்டும் என்று எதை பேசினாரோ அதைத்தான் இந்த 2 நாட்களிலும் யாம் சந்தித்த அனைத்து அன்பர்களுடைய நிலைகளும் அவர்களும் எத்தனையோ அவஸ்தைகள் பட்டு தொல்லைகள் பட்டு நல்லதை சிந்திக்க முடியாத நிலைகள் நல்லதே நினைக்க அவரால் செயல்படுத்த முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு, என்னால் எம்மிடம் பல காலம் பழகியவர்களும் இந்த நிலையில் தான் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். அது அந்த உணர்வுகளெல்லாம் ஈர்க்கப்பட்டு சிந்திக்க முடியாத நிலையில் செயல்படும் நிலையில் இருப்பதை மீட்டுவதற்காக அவர்களை ஆட்டி படைக்கும் அந்த நிலையில் இருந்து அவர்களை மீட்டுவதற்காக ஆதிசங்கரரே இங்கே வந்து அவருடைய உணர்வை உபதேசித்தார் என்று இங்கே உணர்த்தி காட்டுகின்றார். அது எந்தெந்த பக்தியின் வசத்தில் நாம் சிக்கினோமோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அறியாமல் அந்த உணர்வுகள் நாம் நுகர்ந்தது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்ற நிலையும் அந்த உணர்விலே நாம் சிக்கி எந்த உணர்ச்சி வசப்பட்டோமோ அதன் வழிக்கே அது இட்டு செல்கின்றது. அதிலிருந்து மீள வேண்டும் என்று நாம் அந்த கடும் ஜெபத்தாலே நாம் அன்பர்களுடைய நிலைகள் அதை விளக்கித்தான் 2 நாட்களாக இந்த உணர்வுகளிலிருந்து ஆதிசங்கரர் பேசியது.
அதனால் 1989ஆம் வருடம் கோலம மகரிஷியை பற்றி பேசும் பொழுது அவரே வந்து பேசினார் என்று இங்கே உணர்த்துகின்றார். யாம் ஜெபத்தாலே பிறருடைய துன்பங்களை போக்குவதற்குத்தான் இதை வெளிப்படுத்தினோம். யாரையும் குற்றமாகவோ குற்றத்திற்கு உள்ளாக்கியோ பேசவில்லை. அறியாமையிலிருந்து ஆட்டி படைக்கும் உணர்வுகளிலிருந்து மீட்டுவதற்கு அந்த கோலமா மகரிஷி அவரின் உணர்வின் சக்தி கொண்டு அந்த நிலைகளை ஆதிசங்கரர் தான் பேசிக்கொண்டிருந்தார். நாம் என்ன பேசினோம் என்று எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு அவருடைய நிலைகள். ஆக இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருப்போர் அனைவர்களுக்கும் எத்தனையோ நறுமணங்களும் அருள் மனங்களும் அது வந்து கொண்டே இருக்கும். காரணம் ஆதிசங்கரர் அவர் வெளிப்படுத்திய உணர்வலைகள் தான் அன்று துவைதவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் வெளிப்படுத்தியதை இதை மறுத்து அத்வைதத்தின் தத்துவத்தை ஆதிசங்கரர் கொடுத்த அந்த உணர்வுகள் தான் இங்கே வெளிப்படுத்தியது. ஆக மக்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று அவருடைய உணர்வுகள் தான் இங்கே செயல்படுத்தி கொண்டு வந்தது. காரணம் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு காட்டிய வழிப்படி ஒவ்வொருவரையும் உங்கள் எல்லோரையுமே தெய்வமாகத்தான் யாம் மதிக்கின்றோம். யாரையுமே மனிதன் என்ற நிலையில் கொண்டு அவர்கள் துன்பப்பட்டு அந்த இன்னல் படுகிறார்கள் என்றால் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த ஒரு வார காலம் யாம் ஜெபம் எடுத்தது. ஜெப காலங்களில் நல்ல அலைகளை பரப்பி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வந்திருந்த அனைவர்களுக்கும் அல்லது இதை எண்ணி ஏங்குவோர் அனைவருக்கும் அத்தனை பேருக்குமே எல்லோருடைய நிலைகளிலும் அவர்கள் அறியாமல் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரர் அவருடைய உணர்வுகள் அங்கே அபரிதமாக அது செயல்பட்டது என்று ஞானகுரு அவர்கள் அன்று வெளிப்படுத்திய அந்த உணர்வலைகள் ஆதிசங்கரர் மூலமாக ஆதிசங்கரரே அங்கே அந்த உணர்வுகளை நம்மை, அதாவது நாம் இந்த தியான வழியில் இருப்பவர்களை நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் நிலையிலிருந்து விடுபடச் செய்வதற்காக ஆதிசங்கருடைய உணர்வுகள் தான் செயல்படுத்தியது. சாப அலைகளிலிருந்து மீட்டியது, தீமை செய்யக்கூடிய அலைகளிலிருந்து மீட்டியது, அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நிலைகளாக அவருடைய உணர்வுகளே இங்கே செயல்பட்டது என்று ஞானகுரு அவர்கள் அந்த 1989ஆம் வருடம் அவருடைய உணர்வுகள் வெளிப்பட்டதை நமக்கு ஞாபகப்படுத்தி அவருடைய அருளாசியை நாம் பெற்று, கோலமா மகரிஷியுடைய அருளாசியை நாம் பெற்று நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் தீமையிலிருந்து விடுபடும் நிலையாக நமக்கு நினைவுபடுத்தி உட்பொருளை உணர்ந்து கொள்ளும், அதாவது அத்வைதம் கண்ணுக்கு புலப்படாத நிலையில் இருக்கக்கூடிய உட்பொருளை அறியும் ஆற்றலாக ஆக்கப்பூர்வமான சக்தியாக நாம் பெற வேண்டும் என்று அந்த உணர்வுகளை நமக்கு நினைவுபடுத்தி அந்த தத்துவங்களை நாமும் புரிந்து ஞானி காட்டிகள் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று ஞானகுரு இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள்.